ஹலோ கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ பக்ரீத் வந்தாச்சு. காலையிலேயே சீக்கிரம் எழுந்துச்சு நியூ ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு ப்ரேயர் பண்ண வந்தோம். பக்ரீத்னாலே வந்து குர்பானி கொடுக்கறது தான். ஒரு கோட் இல்லை ஒரு கேமல் இல்லை ஒரு கவ் வந்து கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த அனிமலுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதை நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும்னு எல்லாருமே நினைப்போம். நானுமே வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்பெல்லாம் அப்படிதான் யோசிப்பேன். பட் வந்து இப்போ நிறைய படிக்கிறப்ப நிறைய ரிசர்ச் பண்றப்ப தான் அந்த ஃபேக்ட் எனக்கு புரிஞ்சுது. ஆட்டுக்குட்டியை வாங்குறதுக்கு, அதை கட் பண்றதுக்கு, அதை அந்த மீட்டை ஷேர் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கட் பண்ணக்கூடிய கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அண்ட் வந்து அதோட கழுத்துக்கிட்ட வச்சு கட் பண்ணுவாங்க. அது எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு 3 நரம்பு இருக்கும் அதை கட் பண்ணணும்னு. அதோட ஃபேக்ட் என்னன்னா, ஒண்ணு வந்து நம்ம உணவு குழாய், இன்னொன்னு வந்து இது மூச்சு குழாய், தேர்ட் வந்து ஜர்குலர் வெயின் ஒரு நரம்பு. ஸோ அதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா மூளைக்கு பாஸ் ஆகக்கூடிய எந்த ஒரு சிக்னலும் இருக்காது அண்ட் கண்டிப்பாக பெயினும் இருக்காது. இப்படி பண்ணுறனால அதோட பிளட் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிரும். தென் ஒரு சைட் வந்து மீட் ஷேர் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ், இன்னொரு சைட் பிரியாணி வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஸோ பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கும், எப்படா ரெடி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக எங்கள் அம்மா வந்து அவங்களோட யம்மியான பிரியாணி மேக் பண்ணிட்டாங்க. தென் அதெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அப்புறம் இலையில ஒரு ஒரு ஸ்வீட்டாக எடுத்து வச்சு திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. தென் ஈவினிங் வந்து பாட்டி வீட்டுக்கு போனோம். எப்பயுமே அங்கே போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டால் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கு எங்கள் அம்மாவோட பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். எங்கள் வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் பாட்டி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அங்கே போய் சாப்பிட்டா அது ஒரு ஹாப்பினஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த டே இப்படி தான் முடிஞ்சுது. பாய் கைஸ், நாளைக்கு பார்ப்போம்.